நடிகர் விக்ராந்த் விஜயின் தம்பியாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். விஜயின் தாயார் சோபா சந்திரசேகரும் விக்ராந்தின் தாயார் சீலா அவர்களும் உடன் பிறந்த சகோதரிகள். இதனால் தனது அண்ணனை போல தானும் சினிமாவில் வர வேண்டும் என்பதற்காக 1991 ஆண்டு அழகன் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான விக்ராந்த் 2005 ஆண்டு கற்க கசடர திரைப்படத்தின் மூலம் கதாநாயகன் அந்தஸ்தை பெற்றார். ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. இதனால் கேப்டன் விஜயகாந்த் அவரது அண்ணன் விஜய்க்கு எப்படி செந்தூரபாண்டி திரைப்படத்தில் நடித்து கொடுத்து உதவினாரோ அதே போல விக்ராந்துக்கும் எங்கள் ஆசான் திரைப்படத்தில் நடித்து கொடுத்து உதவினார். இருந்தாலும் தமிழ் சினிமாவில் விஜய்க்கு கிடைத்த கதாநாயகன் அங்கீகாரம் அவரது தம்பி விக்ராந்துக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை. இது குறித்து மனமுடைந்து பேசிய விக்ராந்த், சினிமாவில் பலரும் விஜய் அண்ணனை போன்று என்னை நினைத்துக் கொள்கிறார்கள். நான் அந்த அளவுக்கு முன்னேறவில்லை. என் அண்ணனிடம் உதவி கேட்டு கதாநாயகனாக நடிப்பதை விட நானே எனது சொந்த முயற்சியினால் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துக் கொள்வதே சிறந்தது என தன்னம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் நடிகர் விக்ராந்த். இந்திய திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட பாக்யராஜ் தனது மகனை நினைத்து தினமும் வருத்தப்பட்டு வருகிறாராம். அதற்கு காரணம் 2008 ஆண்டு கதாநாயகனாக அறிமுகமான அவரது மகனால் ஒரு வெற்றி திரைப்படத்தை தமிழ் ரசிகர்களுக்கும் தனக்கும் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் அந்த வேதனை. சாந்தனு நடிக்காமல் போன பல திரைப்படங்கள் 100 நாட்களுக்கு மேலோடி வணிக ரீதியாகவும் மக்களாலும் பெரிதும் கொண்டாடப்பட்ட திரைப்படங்கள். சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் திரைப்படத்தில் தொடங்கி பாலாஜி சக்திவேலின் காதல் திரைப்படம், ஜெயம் ரவி நடித்திருந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் மற்றும் உனக்கும் எனக்கும், சசிகுமாரின் சுப்பிரமணியபுரம் திரைப்படம் மற்றும் கடைசியாக விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்த மகாராஜா திரைப்படம் என இந்த அனைத்து வெற்றி திரைப்படங்களிலும் முதலில் நடிக்க வேண்டியது சாந்தனு தானாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த திரைப்படங்களில் சாந்தனுவால் நடிக்க முடியவில்லை. இது குறித்து மனவேதனையுடன் சாந்தனு அளித்திருந்த பேட்டியில், இந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் என்னை வைத்து படத்தை தயாரிக்க தயாராக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி நடிக்க முடியும் என மனவேதனையுடன் குறிப்பிட்டு இருக்கிறார். சக்தி பி. வாசு தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சின்னத்தம்பி திரைப்படத்தில் சிறுவயது பிரபுவாக நடித்ததன் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தார். 2007 ஆண்டு தொட்டால் பூமலரும் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அறிமுகமான முதல் திரைப்படமே இவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. பார்ப்பதற்கு ஒரு சாயலில் அஜித் போலவும் மற்றொரு சாயலில் விஜய் போலவும் இருப்பதால் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரவுண்டு உருவார் என பத்திரிகைகளில் எழுதப்பட்டது. ஆனால் அதன் பின் ஏற்பட்ட தொடர் தோல்வி, பட வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி போனார். இழந்த பெயரை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்பதற்காக பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். எவ்வளவு நல்ல பெயரோடு சென்றாரோ திரும்பி வரும்போது மிகவும் மோசமான பெயரோடு வந்தார். அதனால் ஏற்பட்ட மனக்கசப்பு 2019 ஆண்டு குடி போதையில் வேஷ்டி அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் நிற்க முடியாமல் காரை நிறுத்தி சண்டையிட்டதாக கூறி போலீசார் இவரை கைது செய்தனர். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பிரபலங்களின் வாரிசுகளுக்கு பெரியதாக வாய்ப்புகள் இருக்காது. அந்த வகையில் பி. வாசுவின் மகன் சக்தியும் இணைந்து கொண்டார்.